ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2025 இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன வக்ட் டு மக்ரிப் மூவியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதீங்க, கண்டிப்பா அந்த பார்ட்டையும் பாருங்க. அந்த பார்ட்டும் செம சூப்பரா இருக்கும். எந்த இடத்துலயும் படம் போர் அடிக்காது, செம சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டும் அதே மாதிரி வேற லெவல்ல இருக்கு. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சத்யஜா அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளியே விளையாண்டுக்க சின்ன பசங்க எல்லாத்தையுமே ஒரு வயசான ஜின்னு அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பசங்க மூலியமாவே அந்த கிராமத்துல நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ண வைக்குது. அப்படிதான் சமன் ஆதி அப்படிங்கிற 2 சின்ன பசங்க அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அந்த சமன்கிற பையன் அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள போனோடனே முத எங்க அண்ணனை தான் கொடூரமா வெட்டி சாகடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஆடு மாடு கோழி பூனை எல்லாத்தையுமே கொடூரமா கொண்டு போட்டுறான். கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அவனும் தற்கொலை பண்ணி இறந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆதிங்கிற பையனும் அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆதிங்கிற அவனுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி ஃப்ரெண்ட் இருப்பா. அவ தான் வந்து கடைசியில அந்த ஜின்னிட்ட இருந்து காப்பாத்துவா. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுமா நம்ம காமிச்சிருப்பாங்க. அந்த கதை முடிஞ்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல நடக்கிற மாதிரி தான் செகண்ட் பார்ட்டோட கதையை அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட்டோட ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜின்னிட்ட இருந்து ஆதிங்கிற ஒரு பையன் தப்பிச்சிருப்பான்ல, அவன் தான் நம்ம செகண்ட் பார்ட்டோட ஹீரோவே. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். செகண்ட் பார்ட்டோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பையன் நைட்டு கொற்ற மலையில சோளக்காட்டுக்கு நடுவுல எதையோ பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வரான். வந்தவன் அந்த சோளக்காட்டுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் பெரிய குழாய் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனை துரத்திட்டு வந்து அப்படி சிரிச்சுட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு வயசான ஜின்னு இருக்கும், அதான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கும். அவன் ஒளிஞ்சிட்டு இருக்க பைப்ல அப்படியே தலையில போய் தலை விட்டு பாக்குது. அதை பார்த்து பதறி போனவன் அந்த பைப்லயே தவுந்து வந்து போயிட்டு இருப்பான். அந்த ஜின்னும் பைப் உடச்சிட்டு கையெல்லாம் விட்டு தேடி பாக்குது. அவனும் அந்த கையை தட்டி விட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல பைப்பு கடியில இருந்து அப்படியே உடச்சிட்டு உள்ள வந்துருது. வந்து அதே இடத்துல கொடூரமா சாகடிச்சிருது. அப்படியே இந்த இடத்துல செகண்ட் பார்ட்டோட டைட்டில் வக்ட் டு மக்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்த அழகான கிராமத்துல இருக்கிற மசூதியில உஸ்தாத் ஒருத்தர் அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களுக்கும் போதனைகளை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இஸ்லாம் மதத்தின் நம்பிக்கைப்படி சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த சின்ன பசங்களும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. ஒருவேளை நீங்க தப்பி தவறி வந்துட்டீங்கன்னா அந்த இருட்டுல கொட்டுற மலையில நரத்துல இருக்கிற பேய்கள்லாம் உங்களை தாக்கி கொல்ல முயற்சி பண்ணும். அதனால யாரும் எந்த நிலையிலும் 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. ஒருவேளை நீங்க பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி மசூதிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, இல்லைன்னா வீட்லயே பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அமன் அப்படிங்கிற அக்கா தம்பியை காட்டுறாங்க. இன்னைக்கு அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கும், அதுக்காக தான் அவசரமா கிளம்பிட்டு இருப்பான். அப்ப அவன் வளர்க்குற செல்ல போன் அந்த இடத்துக்கு வருது. போய் அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் வச்சுட்டு இருப்பான். இதை பார்த்து உனக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏண்டா நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் படிச்சு சொல்றது இந்த புனிக்கு சாப்பாடு வைக்காதேன்னு சொல்லிட்டு நீ வச்சு பழக்கப்படுத்திட்ட. கரெக்டா இதே டைமுக்கு இது வீட்டுக்கு வந்துருது. இதை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேது, சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறா. சரிக்கா சத்தம் போடாதக்கா, இதுக்கப்புறம் இந்த பூனைக்கு நான் சாப்பாடு வைக்கல. ஆமா இன்னைக்கு எனக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா இல்லையா, வரையா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏண்டா நீ விளையாடுறதெல்லாம் ஒரு கேம், அதை பார்க்க வேற நான் வரணுமா? எனக்கே நிறைய வேலை இருக்குடா. என் ஃபியூச்சர் ரிலேட்டடா ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனை ஃபில் பண்றது காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதையெல்லாம் விட்டுட்டு உங்களோட வந்து டைம் வேஸ்ட் பண்ண சொல்றியா? இன்னைக்கு நான் மட்டும் விளையாட போகலடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் விளையாட வராங்க. அதுலயும் என் டீம்ல டியோன்னு ஒருத்தருப்பானே, உன்னை ஒன் சைடா சைட் அடிச்சுட்டு அந்த பைப்லையும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றான். ஏண்டா அவனை எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தாவே பிடிக்காது, ஆளும் மூஞ்சும். அவன் கூட நீயும் சேராதுன்னு உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவனை 2 பத்தி சேர்த்து கழுவி ஊத்துறவங்க அக்கா. இவனும் அவசரமா சூவெல்லாம் போட்டுருப்பான். அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில வெளியே வந்துடுறாங்க. டே மச்சி அம்மன் வாடா லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட அவங்க அம்மா வெளியே வந்து நிற்பாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே மொத்த பசங்களுக்கு கப் சூப்பன் ஆயிடுறாங்க. அவனும் ரெடி ஆகிட்டு வேகமா வந்து வண்டியில ஏறிக்கிறான். அப்படியே முன்னாடி இருக்க டிரைவர் பைப்ல அவங்க அம்மாவை பார்த்து கண்ணடிக்க ஆரம்பிச்சிடறான். இவங்க அம்மா சிங்கிள் மதரா இருப்பாங்களாட்டு இருக்கு. அதனால அந்த பைப்ல இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். பையனை வழி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா உள்ள வராங்க. வந்து பார்த்தா அவசரமா பிடிச்ச வாட்டர் பாட்டில தண்ணி டேன் பக்கத்துல வச்சுட்டு ஓடிடுறான். தங்கம் உமன் தம்பி வாட்டர் பாட்டில மறந்துட்டு போயிட்டான்டா, போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா உனக்கு வேலையே இல்லையாமா, எப்ப பார்த்தாலும் அவன் இதே மாதிரி தான் பண்றான். அவன் என்ன போய் விளையாடவா போறான், வெளியே சப்ஸ்டியூட் தானே உட்காந்துட்டு இருக்க போறான். அவன் வேற யாரையும் தனி வாங்கி குடிச்சுக்கோமா, என்னை விடுங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, நான் காலையில இருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். செல்லம் கொண்டு போய் குடுறா, தம்பிக்கு வேற யாரா இருக்கா, நான் நீ மட்டும் தானே இருக்கும். சரி உனக்கு காசெல்லாம் கொடுக்குறேன்டா, கொண்டு போய் குடுறா. அம்மா நீ காசு கொடுத்தாலுமே நான் போக மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குமா. சரிடா செல்லம், இந்த காசு மட்டும் இல்ல, நாளைக்கு உனக்கு பேக்கெட் பண்ணி கொடுப்பேன்ல, அதையும் நான் டபுளா கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. உடனே உமன் எல்லாம் டபுளா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நேரா ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா இவ சொன்ன மாதிரி அமன் வெளியே தான் சப்ஸ்டியூட்டா உட்காந்துட்டு இருக்கான். வந்தவ கையில வாட்டர் பாட்டில் கொடுப்பான்னு பார்த்தா டப்புன்னு பக்கத்துலயே வாட்டர் பாட்டில் பொங்குன்னு வைக்கிறா. வச்சதுக்கு அப்புறம் அவளும் உட்காந்துக்கிறா பக்கத்துல. நீங்க உட்காந்து பண்ற உடனே கிளம்பு, நான் மேட்சை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஏண்டா நீங்களே என்ன கொஞ்ச நேரத்துல தோத்து போக தான் போறீங்க, நான் இதுக்கு பஸ்ல போய் என் காசை வேஸ்ட் பண்ணணும், உங்க கூட வண்டியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு இருப்பா. அவனோட அக்காவை பார்த்தோன்னே உள்ள வேண்டிய டீ அப்படியே வாயை திறந்து சொல்லிவிட ஆரம்பிச்சிடறான். அவன் தான் பாலையை தட்டிட்டு போயிட்டு இருப்பான். இவங்க அக்காவை பார்த்து சொல்லிவிட்ட கேப்ல ஆப்போசிட் டீம் வந்து காலையில நங்குன்னு உதவி விட்டுறான், பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதனால பாலை மிஸ் பண்ணிடுறான். ஆப்போசிட் டீம் அந்த பாலை எடுத்து போய் கோலும் போடுறானுங்க. இதை பார்த்தா கோச்சு வெளியே இருந்து
இருந்து கழுவி ஊத்துறாட்டே ஒழுங்கா வெளியே வாழ தருதல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு. அவனு வெளியே வந்துடுறான். உமனோட தம்பிக்கு சான்ஸ் கிடைச்சதான் உள்ள போயிடுறான். வெளியே வந்த டியோ நம்மளால பால் மிஸ் ஆகி கோல் பேச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும்னு பார்த்தா உன் பக்கத்துல வந்து அப்படியே தங்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அவளும் தள்ளி உட்காந்துக்கிறா. இவனை மதிக்கவே மாட்டேங்கிறான். அவனும் பக்கத்துல வந்து எவ்வளவோ கடலை போலான்னு விட்ட போடுறான். ஆனா அவ கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அப்படியே பார்த்து போன் நோண்டிட்டு இருப்பா. உள்ள போன தம்பிக்கார ஏதோ சப்பையா விளையாடுன்னு பார்த்தா அப்படியே பால் எடுத்துட்டு மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கான் மெஸ்ஸி மாதிரி. என்ன இந்த பையல என்ன தப்பு பண்ணுதுன்னா இவன் டீம் மெம்பர்ஸ்க்கே பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவனே சீனா போடணும்னு சொல்லிட்டு பாலை வேகமா தட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஆப்போசிட் பால் நங்குன்னு கால் உள்ள விடுறான். தடுக்கி பொத்துன்னு விழுந்துடுறான். இதனால இன்னொரு கோலும் போட்டுறாங்க. மேட்சும் தோத்து போயிடுறாங்க. இதனால மெயின் பிளேயர்ஸ்க்கும் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்க்கும் பயங்கரமா சண்டை வருது. ஏன்டா இதனால தான்டா சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்க்கு சான்ஸே தரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கழுவி ஊத்துறாங்க. இதனால மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. டியோ போய் அந்த சண்டையை தடுத்து விடுவான்னு பார்த்தா இவங்க அக்காட்ட கடலை போட்டுருக்கான். கவலைப்படாத வச்சிடலாம், உன்னை யாரும் அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல போட்டுருப்பான். இதை பார்த்த மெயின் பிளேயர்ஸ்ல ஒருத்தன் அங்க இருந்து ஃபுட்பால் நங்குன்னு ஓங்கி உதைக்கிறான். மண்டையில அடிச்சு பொத்துன்னு டியோ அதே இடத்துல விழுந்துடுறான். ஒரு வழியா கோச் ரெண்டு பேரோட சண்டையை விலக்கி விட்டுறாரு. மெயின் பிளேயர்ஸ்ல ஒரு வண்டியில வந்திருப்பாங்க. சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் தம்பிக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வண்டியில வந்திருப்பாங்க. ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால மெயின் பிளேயர்ஸ்லாம் சரி நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மசூதி கிளம்பிடுறானுங்க. இதை பார்த்த தம்பிக்காரனோட வண்டி டிரைவர் சரி நீங்களும் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அங்கிள் லேட் ஆகிற மாதிரி இருக்கு, நாங்க வீட்டுல போய் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிடுறானுங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்பி காட்டுவழியில வந்துட்டு இருப்பாங்க. டிரைவர் பக்கத்துல உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஏமா இன்னைக்கு உன் தம்பி நல்லா தானமா விளாண்டான், ஏமா எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருக்க. அங்கிள் அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அந்த நாய் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான், செத்து தொலைஞ்சா கூட எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்ற. ஏமா இப்படி எல்லாம் பேசுற, உன் தம்பி செத்து தொலைஞ்சா கூட பரவாயில்லைன்னு பேசுறே, அப்படின்னு உனக்கு அவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது உலான் அப்படியே வெளியே பாக்குறான். சடனா காட்டுக்குள்ள வந்து ஒரு பையன் குறுக்கால வந்துடுறான். அங்கிள் பிரேக் பிடிங்க, ஒரு பையன் குறுக்கால நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உலான் கத்துவா. அதுக்குள்ள டிரைவர் அடிச்சு தூக்கிடுறாரு. டிரைவர் வேகமா வண்டியில இருந்து இறங்கி வராரு. அந்த பையன் உயிரோட இருக்கான இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு மொத்த பசங்களை இறங்கி அப்படியே அவர் கூட வருவாங்க. உலான் மட்டும் இறங்கி அப்படியே வண்டி மேலே தான் நின்றுட்டு இருப்பா. வந்து டிரைவர் பாக்குறாரு. பார்த்து அந்த பையன் இறந்து போயிட்டான். இதை பாக்குற டிரைவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அப்படியே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கேங்லயே ஒரு பெரிய பையன் இருப்பான். அவன் எல்லா பசங்கள்ட்டையும் டே போய் காட்டுக்குள்ள போய் வாழை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்களும் போய் வாழை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த இலையை அந்த பொணத்து மேல போய் மூடிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா உடனுக்கு அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. வந்து வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறான். அப்படியே ஏறி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த பையன் இறந்து போனதை நினைச்சு அப்ப அப்படியே சைல ஏதோ தெரியற மாதிரி இருக்கும். என்னடா சைல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உலான் திரும்பி பாப்பா. பார்த்தா போய் இறந்து போன பையன் அங்க பேயா நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தா உலனுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். அந்த பேய் முழுக்க முழுக்க உலன் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருது. உலன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே இந்த பேய் பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பா. காட்டுக்குள்ள அப்படியே அந்த பையன் அப்படியே காட்டுல நடந்து போயிட்டு இருப்பான். உலன் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. இந்த பொணத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த பசங்களை அந்த உலனோட தம்பி இருப்பான். திரும்பி வண்டிக்குள்ள பாக்குறான். பார்த்தா உலனை காணும். வண்டி பக்கத்துல வந்து உலான் உலான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பான். மொத்த பசங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானுங்க. டே உலானா காணண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி வாங்கடா காட்டுக்குள்ள போய் உலான தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பசங்களும் காட்டுக்குள்ள போறானுங்க. கையில போன் இருக்கும்போது ஒரு லைட் அடிச்சுட்டு தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா தெரியல உலான நாங்க கண்டுபிடிக்க முடியாது. சரி எல்லாம் தனித்தனியே போய் தேலண்டா, அப்பதான் உலான இந்த காட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தனித்தனி பிரிஞ்சு தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பெரிய பையன் உட்காந்து தேடிட்டு போயிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் மித்த பசங்களை தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் உலான தான் காட்டுறாங்க. அந்த பேய் பின்னாடியே போயிட்டு இருப்பாள். சடனா பார்த்து அந்த இறந்து போன பையனோட ஆவி அப்படி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. உலான அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்று இருப்பா. சடனா அப்படியே சுயநலக்கு வந்துடுறா. வந்து திரும்பி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பா. அப்போ அப்படியே அவளுக்கு பின்னாடி காட்டுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும்போது ஒரு வயசான ஜின் அந்த குழந்தைங்களாம் தூக்கிட்டு போகும். அந்த ஜின் அப்படியே பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கும். வந்து டக்குனு அப்படியே உலானோட உடம்புக்குள்ள போயிடுது. முழுக்க உலான் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருது. அப்படியே இந்த பக்கம் அந்த பெரிய பையனை தான் காட்டுறாங்க. அந்த பெரிய பையன் உலான் உலான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எங்கடி போய் தொலைஞ்ச, எங்களால தேடவும் இல்லை, சீக்கிரம் எங்க இருந்தாலும் சத்தம் போடு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப தூரத்துல பாக்குறேன் மரத்து பக்கம் யாரோ வயசான நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த வயசான ஜின்னு தான் நின்றுட்டு இருக்கும். அப்படியே இந்த பக்கம் தம்பிக்காரனையும் காட்டுறாங்க. தம்பிக்காரன் அப்படியே உலான் உலான் தேடிட்டு போயிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு மரத்துக்கு பக்கத்துல உலான் உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருப்பா. உலான் உலான் அப்படின்னு கூப்பிட்டு மூலமா பக்கத்துல போயிட்டு இருப்பான். அப்ப சைடுல சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு மறுபடியும் அந்த மரத்திட்ட பார்ப்பான். பக்கத்துல உலானே காணும். உலான் உலான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பான். அப்ப பக்கத்துல உலான் பெரிய கல் எடுத்து வந்து அப்படி தம்பியை மண்டையில போட்டு கொலான் அப்படி கல்ல தூக்கிட்டு வருவா. டக்குனு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. கரெக்டா அந்த இடத்துக்கு டிரைவர் வந்துறாரு. மயக்கம் போட்ட உலான அவர் தூக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பி அகமதியும் கூப்பிட்டு அப்படியே காட்டு விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா மிச்சம் 6 பசங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. காட்டுக்குள்ள இன்னும் உலான தேடிட்டு தான் இருப்பானுங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அதுல போலீஸ்ல ஒருத்தர் சரி இந்த 2 பசங்களை அவங்க கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உலானையும் தம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலானோட அம்மா கேட்கறாங்க. ஒன்னும் கிடையாது, அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்து அதிர்ச்சியில பொண்ணு இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டீங்கன்னா அவளுக்கு சரியாயிடும், அதுக்கப்புறம் நான் வந்து விசாரிக்கிறேன், ஆனா பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என்னாச்சுன்னு கேட்டு அவர் ரெஸ்ட் எடுத்தாவே கம்ப்ளீட்டா சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உலானோட வீட்டுக்கு பார்த்துருக்கீங்க வந்து உலானோட பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுவாங்க. தம்பி பார்த்தா ஒரு ரூம்ல அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். கண்ணா உனக்கு என்னாச்சு கண்ணா, என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. ஆனா உலான் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பா. தம்பி எந்திரிச்சு வந்து அப்படியே உலானோட ரூம் கிட்ட நின்று பார்த்துட்டு இருப்பான். உலானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாயிடும், சரி என்னாச்சுன்னு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சரி கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம், உன் ட்ரெஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அழுக்கா இருக்கு, நான் ஒரு நல்ல துணி எடுத்துட்டு வர அதை மாதிரி தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா எந்திரிச்சு வருவாங்க. கதவு கிட்ட தான் வந்து பையன் நின்றுட்டு இருப்பான். சினியும் போய் குளிச்சு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டா காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஆதி அந்த வழியில தான் கார்ல வந்துட்டு இருப்பான். பாத்தத்துல நிறைய கூட்டமா இருக்கும். வண்டியை ஓரமா நிறுத்திட்டு என்னாச்சு
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தட்ட வந்து கேட்கறான். இல்ல இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பையன் அடிபட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. பார்த்ததுல ஒரு அப்பா அம்மா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. யாரு? அவங்களோட பையன் அடிபட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இல்ல தொலைஞ்சு போன ஒரு பையனோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பசங்க தொலைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கப்புறம் தான் அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பசங்க எல்லாம் ஃபுட்பால் மேட்சுக்கு போயிருந்தாங்க. ஃபுட்பால் மேட்சை முடிச்சுட்டு வண்டியில வந்துட்டு இருந்தாங்க. அப்ப காட்டுக்குள்ள வந்து ஒரு பையன் சடனா வந்து அடிபட்டு போயிட்டான். அந்த பையன் தான் இறந்து போய் கிடக்குறான். அப்ப அந்த வண்டியில வந்து மொத்தம் 8 பசங்க இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டா. அதை தேடிட்டு மிச்சம் இருக்கிற 7 பசங்களும் காட்டுக்குள்ள அந்த பொண்ணை தேடிட்டு போயிருந்தாங்க. ஒரு வழியா அந்த பொண்ணு கிடைச்சிட்டா, அந்த பொண்ணோட தம்பியும் கிடைச்சிட்டான். அவங்க 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆனா தேடிட்டு போன மிச்சம் 6 பசங்களை காணோம். அந்த 6 பசங்களை தேடிதான் ஊர் மக்கள் எல்லாம் காட்டுக்குள்ள தேடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்க இருக்கிறவர் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி அங்க இருந்து வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறான். அப்ப கையில ஒரு போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்படி அங்க அடிபட்டு கிடக்கிற திரும்பி அந்த பையனையும் பாக்குறான். பார்த்தா இவன் கையில இருக்கிற போட்டோல இருக்கிற பையன் தான் அடிபட்டே கிடக்குறான். எப்படி ஆதி கையில இந்த போட்டோ வந்துச்சு அப்படிங்கறத நமக்கு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி அந்த ஜின்னுட்டு இருந்து தப்பிச்சிருப்பான். அப்ப இருந்து ஜின்னை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் ஒரு அப்பா அம்மா மீட் பண்ணிருப்பான். அவங்களோட பையன் தான் இவன். அவங்க தான் இந்த போட்டோவும் கொடுத்துருப்பாங்க. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் தொலைஞ்சு போயிட்டான். அப்ப இருந்தே நான் என் பையனை தேடிட்டே இருக்கேன். ஆனா இப்ப என் பையன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போச்சு. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் எப்ப இருந்தாலும் என் பையன் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஆதிக்கு ஒரு போன் வருது. யார் பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல ஆதியை வந்து அவ ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு காப்பாத்திருப்பாள். அவ தான் கால் பண்ணிருப்பா. ஏ ஆதி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் கிட்டத்தட்ட அதுக்கு நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளையில அதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். டே ஒன்னு புரிஞ்சுக்கடா, அது நமக்கும் அப்பாற்பட்ட சக்தி அதை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு திரும்பி வாடா. 20 வருஷமா நீ அதை தேடன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க, உன்னை நினைச்சு எனக்கு கவலையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எப்ப நான் அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறனோ அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ எனக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா எனக்காக பிரார்த்தனை மட்டும் பண்ணு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். அவ அப்படியே சின்ன வயசுல இவங்க சேர்ந்து போட்டோ எடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே பார்த்து அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆதியும் அந்த இறந்து பையனோட போட்டோ அப்படியே கையில் வச்சுட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இடத்துல சீனும் கட்டாது. அடுத்து அகமத் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால்லாம் விளையாண்டு இருப்பான். அப்ப வேகமா பாலை கொண்டு போய் கோல் அடிச்சிடறான். அடிச்சுட்டு கோல் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே திரும்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பான். பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. டே மச்சான் திரும்புங்கடா, நான் கோல் அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கத்திட்டு இருப்பான். அப்படியே மொத்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தலையை மட்டும் பின்னாடி பக்கம் திருப்புவாங்க பாருங்க. இதை பார்த்தா ஆதிக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. பார்த்தா சடனா அப்படியே தூக்கத்தை வந்து கண்ணு முழிக்கிறான். இது அவனுக்கு கனவா தான் வந்திருக்கும். பயப்புள்ள கனவுல கண்ட காட்சியை நினைச்சு அப்படியே பீதி ஆயிடறான். பெருசா மூச்சு விடுறான். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல டம்ளர் எடுத்து பார்த்தா தண்ணி இருக்காது. சரி தண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து அப்படியே தண்ணியை ஊத்திட்டு இருப்பான். அப்போ ஏதோ கொல்லப்புறத்துல சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னடா கொல்லப்புறத்துல சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூலமா நடந்து போய் பார்ப்பான். பார்த்தா அவங்க அக்கா உலான் இருக்கால, அவன் வளர்க்குற செல்ல போனே அப்படியே கொடூரமா கையில கத்தி வச்சு சதம் குத்தி கொடூரமா சாகடிச்சிட்டு இருப்பா. அப்படியே அவன் பார்த்துட்டே இருப்பான். அப்படியே உலன் அந்த புனையை கையில தூக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நிப்பா. அப்படியே மூலமா தலை திருப்பி இந்த பக்கம் அகமத்தை பாக்கறா. பார்த்த உடனே அப்படியே ஆளுக்கு ஒரு நிமிஷம் அள்ளி விட்டுருது. டக்குனு உள்ள வந்து விழுந்துறான். ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பின்னாடி உள்ள வந்து விழுந்துறான். அதுக்கு அப்படியே மூலமா போய் தவுந்துட்டு போய் எட்டி பார்ப்பான். பார்த்தா கொல்ல பக்கத்துல அவங்க அக்காவே காணோம். அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கான அறிகுறி அங்க இருக்காது. என்னடா இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஓச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொல்லப்புற கதவை முடிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துல அவங்க அக்கா அப்படியே கையில கத்தி வச்சு நின்றுட்டு இருப்பா. அவனுக்கு ஒரு நிமிஷம் செமையா அள்ளு விட்டுறது. அப்படியே பயந்துட்டே தான் நின்றுட்டு இருப்பான். அப்ப அப்படியே லைட் அப்படியே ஃபிளக்சுவேஷன் அமைஞ்சு அப்படியே ஆஃப் ஆகி எரியும். அதுக்கப்புறம் எங்க அக்கா வேகமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சுட்டு வேகமா அவன் பக்கத்திலே வருவான். அவன் பொத்துன்னு கிச்சன்ல கீழே விழுந்துருவான். நீ காப்பாத்துங்க அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இந்த சத்தத்தை கேட்டவங்க அம்மா காது வந்து டக்குன்னு ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா கிச்சன்ல அவன் அப்படியே நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் தான் பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். பாதத்துல உடனே இருக்க மாட்டா. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. சடனா அவன் எந்திரிச்சு வேகமா நடந்து வருவான். அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நேரா எங்க வருவானா உலனோட ரூமுக்கு தான் வருவான். வந்து உலனோட ரூம் கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா பெட்ல தான் படுத்துட்டு இருக்கா. என்னடா இப்பதான்டா நம்ம உலனை பார்த்தோம், பார்த்தா அவ படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஓச்சிட்டு இருப்பான். என்னடா உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிக்கு ஏதாச்சும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கறாங்க. சரி போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உலனோட ரூம் கதவை முடிட்டு அப்படியே அவனுமே படுக்க சொல்லிடுறாங்க. அப்ப அப்படியே உலனம் உள்ள காட்டுறாங்க. பார்த்தா அவ கையை மட்டும் நமக்கு காட்டுவாங்க. பார்த்தா கை ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட்டாகுது. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. அகமத் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு சாப்பிடறதுக்காக கிச்சனுக்கு வரான். அவனுக்கு முன்னாடியே டைனிங் டேபிள்ல உலான்னு உட்காந்துருக்கா. உலனா பார்த்தோன்னே நம்ம பைபிள் அப்படியே பயந்து நடுங்கிறான். ஆஹா என்ன எதுவும் பண்ணிடாது சொல்லிட்டு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நேத்து நைட்டு பார்த்துருப்பான் அந்த காட்சியெல்லாம் பார்த்து இவனுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அள்ளு விட்டுருக்கும். ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே புரியல நைட்டு. அதனால அப்படியே பயந்துட்டே இருக்கான். என் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பிக்கிட்டே இருப்பான். பின்னாடி தான் அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கு, ஏதோ பேய பார்த்த மாதிரி, உங்க அக்கா தாண்டா உட்காந்துருக்கா, வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா பைபிள் அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். அப்படியே பயந்துட்டு நின்றுட்டு இருப்பான். பயத்துல துரன்னு கீழே சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நின்று இடத்துலயே உச்சா போயிடுறான். இதை பார்த்தா இங்க அம்மா டே என்னடா போயிட்டு இருக்கிற, நீ என்ன குழந்தையா கிச்சன் உச்சா போயிட்டு இருக்கா, ஒழுங்கா பாத்ரூம் போடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்பதான் பைபிளுக்கு நம்ம நின்று இடத்துல சுச்சா போயிட்டோமா அப்படிங்கிற விஷயமா உனக்கு தெரிய வருது. உடனே அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறான்.
அப்படியே இன்னொரு பக்கம் ஊர் மக்கள்லாம் அந்த பசங்களை நைட்டு தேட போயிருப்பாங்களா அந்த காட்டுக்குள்ள, அவங்க இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பசங்களோட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே தேடிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. அதுல 2 பேர் தான் காட்டுறாங்க. அவனுங்க 2 பேரும் ஜாலியா ஃபன்னா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கடா போயிருப்பாங்க இந்த பயபலிக, நாமளும் நைட்ல இருந்து தேடுறோம், ஒருத்தன் கூட கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுல பக்கத்துல இருந்த இன்னொருத்தன், ஒருவேளை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பிளே ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா ஒருவேளை அங்க போய் விளையாண்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்றான். ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற, ஒழுங்கா தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஊரோட கூர்க்கா வரான். அவன் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணுல சும்மா தான் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, என்ன நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூர்க்காட்ட கேட்கறாங்க. எனக்கு தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பக்கத்தூரில் நடந்துச்சு, எங்க அப்பா தான் அதெல்லாம் சரி பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்றான். ஆமா, உங்க அப்பா என்னவா இருந்தாரு, அவர் என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் கேட்கறாங்க. உங்க அப்பா ஊர் தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கூர்க்கா சொல்றான். இதை கேட்டா 2 பேருக்கு சிரிப்பு வந்துருது. ஆமா, உங்க அப்பா ஊர் தலைவரா இருந்தாரு, நீ என்னடா கூர்க்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என் தலையெழுத்து நான் கூர்க்காவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதே டைம்ல ஸ்கூல்ல வந்து அகமது வராண்டால நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப சுத்தி இருக்க எல்லாரும் இப்படி வினோதமா பாக்குறாங்க. எதனால இப்படி பாக்குறாங்கிறதே தெரியல. ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. ஒருவேளை நேற்று அந்த காட்டுக்குள்ள 8 பேர் போயிருப்பாங்களா, அதுல இவங்க 2 பேர் மட்டும் தான் வெளியே வந்திருப்பாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை அதனால இப்படி வித்தியாசமா பாக்குறாங்களான்னு தெரியல. ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க. இதெல்லாம் பாக்குற அகமத்துக்கும் பயமா இருக்கு. அப்படியே பயந்து பயந்து நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து அப்படியே வராண்டாவோட கார்னர்ல போயிட்டு அப்படியே வளைவான். அந்த இடத்துல ஃபுட்பால்ல மெயின் பேசா வராண்டால ஒரு 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. கூட தான் அவங்க அக்கா ஒன் சைடா சைட் டைப் பண்ண டீ அவனு நின்றுட்டு இருப்பான். ஏன்டா நீ நேற்று வேணும் தான் ஃபுட்பால்ல கோலை மிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிற ஒரு பையன் கேட்பான். அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அகமத் சொல்லுவான். ஒருவேளை உங்க சப்ஸ்டியூட் பேஸ்லாம் ஒன்னா பிளான் பண்ணி மெயின் பேச பழிவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி விளையாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நல்லா தான் விளையாண்டேன், தெரியாம தான் கோலை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகமத் சொல்லுவான். ஆனால் அவன் நம்ப மாட்டான். நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா உங்க சப்ஸ்டியூட் பேஸ் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டிட்டு இருப்பான். ஆமா, நேற்று உங்க அக்காவை தேடுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஏண்ட்ரவும் உங்க கூட வந்தானடா காட்டுக்குள்ள, அவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அகமத் சொல்லிட்டு இருப்பான். அப்போ தூரத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னடா வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா உலான் தான் நடந்து வந்துட்டு இருப்பான். அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க, வந்து உங்களையும் பிக்கப் பண்ணிக்குவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. உலானா பார்த்த எல்லாரும் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க பயத்துல. ஏற்கனவே தம்பிக்காரன் வீட்டே உலானா பார்த்து பயந்து சுச்சா போயிருப்பான். இப்பயும் அவன் பேய் அடிச்ச மாதிரி தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் காட்டுக்குள்ள அந்த பசங்களை தேடிட்டு இருக்கீங்களா தான் காட்டுறாங்க. அந்த 2 பேர் என்ன செக்யூரிட்டியை தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆமா, உங்க அப்பா ஊர் தலைவர் வந்திருக்காரு, அட்லீஸ்ட் நீ ஒரு கவுன்சிலர், ஒரு மந்திரியாவச்சு ஆயிருக்கலாம், ஏன்டா இப்படி செக்யூரிட்டி வேலைக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. ஏன்டா அப்பாவுக்கு பையனுக்கு ஒரே ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ செக்யூரிட்டி ஆகணும் தான் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. அவன் அதுக்கு அப்படியே அமைதியா நடந்து போயிட்டு இருக்கான். ஆமா, உங்க அப்பா மல்டி டேலண்டடா, உங்க அப்பா ஊர் தலைவராக இருந்திருக்காரு, அப்புறம் ஷாமனாவும் இருந்திருக்காரா? ஷாமன் அந்த பேய்களை ஓட்டுவாங்க, அவங்க தான் ஷாமன் சொல்லுவாங்க. ஆமா, எங்க அப்பா மல்டி டேலண்ட், அதுவும் பேய்கள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாரு, யார் உடம்புக்குள்ள இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு, அவர் ரொம்ப திறமசாலி அப்படிங்கிறத பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்ல எதையோ பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நாய் பூனை கோழி எல்லாத்தையும் யாரும் கண்டபடி கிழிச்சு கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் என்னடா சத்தம் சுட்டு வந்து பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. எல்லாத்துக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்படி இது அத்தனை இப்படி செத்து போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் ஒரே கிளாஸ் ரூம்ல அசம்பிள் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஃபசர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப 6 பேர் காட்டுக்குள்ள மிஸ் ஆயிட்டாங்களா, அவங்களுக்காக தான் இப்ப நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம், அவங்க நல்லபடியா கிடைச்சி திருப்பி உங்க கூட வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் 5 மினிட்ஸ் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவனுக்கு வந்து அவனை யாரும் பாக்குற மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை திறந்து லைட்டா சைடுல திரும்பி பார்ப்பான். பார்த்தா முலான் தான் அப்படியே அவன் தம்பியை முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே இதை பாக்குற அவனுக்கு அப்படியே பயமா இருக்கு. அப்படியே அவங்க அக்காவை தான் பார்த்துட்டு இருப்பான். ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏற்கனவே பயப்பிள்ளைக்கு அவங்க அக்காவை பார்த்து பயமா இருக்கும். சுச்சாலாம் போயிருப்பான். டக்குன்னு கண்ணை மூடி குமிஞ்சிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்புறம் பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலானா வந்து ஒரு பையன் ஒன் சைடா டியோ சைட் அடிச்சிட்டு இருப்பான். அவன் அப்படியே வாஷ்ரூம்ல மூஞ்ச கழுவிட்டு இருப்பான். அப்ப அந்த வாஷ்ரூம் பக்கத்துல இதுக்கு முன்னாடி சீன்ல வந்து ஃபுட்பால் ஒழுங்கா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா 2 பேர் அடிச்சிருப்பாங்களா, அந்த 2 பசங்க அப்படி பேசிட்டு வர சத்தம் அவனுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டோடனே ஒரு டாய்லெட் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அதுல ஒரு பையன் மட்டும் உள்ள வந்து அப்படியே மூஞ்ச கழுவிட்டு இருப்பான். இவன் பேரு நேஷ் மூச்சு கழுவிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஏதோ பாத்ரூம் சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் மூஞ்ச கழுவிட்டு இருப்பான். அப்படியே மூஞ்ச கழுவிட்டு அப்படியே அண்ணாந்து கண்ணாடி பார்ப்பான். பார்த்தா கண்ணாடியில இவனுக்கு பின்னாடி அந்த வயசான ஜின்னு நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். சடனா திரும்பி பார்க்கறான். பார்த்தா பின்னாடி அந்த ஜின்னு இருக்காது, எதுவுமே அங்க இருக்காது. என்னடா இப்ப நம்ம ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு, இங்க ஒன்னையுமே காணாம அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பார்ப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் மூஞ்ச கழுவிட்டு இருப்பான். அப்ப சடனா யாரோ வந்து வாஷ்ரூமோட கதவை வந்துட்டு வேகமா வெளியே ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அந்த வாஷ்ரூமோட டோர் மட்டும் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கும். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயம் எடுக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் மூஞ்ச கழுவிட்டு இருப்பான். அப்ப பாத்ரூம் வந்து அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அதுவும் யாரோட வாய்ஸ்ல கேக்குதுன்னா உலனோட வாய்ஸ்ல தான் கேட்கும். அப்படியே மொல்லமா எல்லா டாய்லெட்டையும் செக் பண்ணி போயிட்டு இருப்பான். ஒரு டாய்லெட் மட்டும் மூடி இருக்கும். அந்த டாய்லெட்ல லைட்டா காதை வச்சு கேட்பான். பார்த்தா அதுக்குள்ள இருந்தா உலான் பாட்டு போடுற சத்தம் அவனுக்கு கேட்கும். உலான், இது பாய்ஸ் வாஷ்ரூம், இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா கண்ணாடி பக்கத்துல உலான் கையில கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அள்ளு விட்டுரும். உலான், இங்க என்ன பண்ற, இது பாய்ஸோட வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து உலான், வா விளையாடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் காது கிட்ட கத்துறான். என்னடா அங்க பார்த்தவன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனா திரும்பி பார்ப்பான். பயத்துல பொத்துன்னு கீழே எகிரி விழுந்துறான். அப்படியே பின்னாடி வந்து போயிட்டு இருப்பான். உலான் அப்படியே கொஞ்சமா ஹைப் ஆக ஆரம்பிக்கிறான். வா விளையாடலாம் அப்படின்னு கொஞ்சமா வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்றா. ஒரு கடத்துல கத்தி எடுத்து வேகமா உனக்கு குத்த ஓடி வருவா. அப்ப அப்படியே பயந்துட்டு கண்ணை மூடிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். ஒரு டாய்லெட்டுக்குள்ள ஏற்கனவே டியோ போய் மறைஞ்சிருப்பான். அவன் வெளியே வந்துடுறான். என்னடாச்சு கண்ணை துறடா, நான் தான்டா டியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுவான். அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணையே திறக்கிறான். திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல உலான் இருக்க மாட்டான். என்னத்தரா பார்த்து பயந்தா அப்படின்னு சொல்லிட்டு டியோ கேட்பான். ஒண்ணு இல்லடா இதையோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் பயத்துல கத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்படி ஸ்கூல் முடிஞ்சிருது. எல்லாரும் அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே உலனை தான் வந்து அவன் தம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். உலன் பார்த்தா அந்த பாத்ரூம்ல ஒரு பாட்டு பாடிருப்பால, அதே பாட்டை பாடிட்டு அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பான். அவன் நடவடிக்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை தான் அப்படியே அம்மன் பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்திலேயே டியோவும் அப்புறம் நேஷும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க 3 பேருமே உலன் அப்படியே நடந்து போறத பார்த்துட்டு இருப்பாங்க. அவட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது அப்படிங்கறத 3 பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆதி வந்து அவனோட கார்ல உட்காந்துட்டு போன்ல வந்து லோக்கல் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்ப நியூஸ்ல இந்த ஊரை சேர்ந்த 6 பசங்க தொலைஞ்சு போயிட்டாங்களா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த ஊரை சேர்ந்த 6 பசங்க நேற்று நைட் காணாம போயிட்டாங்க. அவங்களை இன்னமும் போலீஸும் மக்களும் தேடிட்டு தான் இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள. இன்னைக்கு காலில் அந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான விஷயத்த அங்க இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திருக்காங்க. அது என்னன்னா, அந்த ஊரை சேர்ந்த எல்லா நாய், பூனை, அதுக்கப்புறம் கோழி எல்லாம் கொடூரமா செத்து போய் கிடக்குது காட்டுக்குள்ள. எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே யாருக்கும் புரியல அப்படிங்கிற விஷயத்த நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னே ஆதிக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதே மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த ஊரை சேர்ந்த ஆடு, கோழி எல்லாத்தையுமே கொண்டு போட்டிருப்பான். அந்த விஷயத்தை அவன் கேள்விப்பட்டோன்னே இந்த ஜின்னு இங்கதான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே அந்த சீனும் காட்டாது. ஸ்கூல்ல வந்து அகமத், நேஷ், டியோ 3 பேருமே உலனை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு பாத்ரூம் உங்க அக்கா தானே நீ கத்தி எடுத்து குத்த மாதிரி வந்தா, அதனாலதான்டா நான் பயத்துல கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் சொல்றான். டே உண்மைதான் சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அகமத் கேட்கறான். இந்த விஷயத்தினால யாராச்சும் விளையாடுவாங்களாடா, உங்க அக்கா தானே நீ குத்த வந்தா, அதனாலதானே நான் பயத்துல கத்திட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துலயே காணாண்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நேஷ் சொல்றான். உடனே பக்கத்துல இருக்கிற டியோ, ஆமாடா எனக்கும் பாத்ரூம்ல நான் உள்ள வாஷ்ரூம்ல இருக்கும்போது உங்க அக்கா தாண்டா பாட்டு பாடுற மாதிரி எனக்கு வாய்ஸ் கேட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவனும் சொல்றான். இதை கேட்டனே அகமத், டே இந்த மாதிரி அனுபவம் எனக்கு ஏற்கனவே வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன உனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்கனவே வந்திருக்கா, எப்படா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோரஸா கேட்கறானுங்க. டே நேத்து நைட்டு எங்க அக்கா கொல்லப்புறத்துல ஏதோ பண்ணிட்டு இருந்தாடா, நானும் அப்படியே ஒளிஞ்சு எட்டி பார்த்தேன். டக்குன்னு பயத்துல பின்னாடி வந்துட்டேன்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போய் எட்டி பார்த்தா அவன் அந்த இடத்துல இருந்ததுக்கான அறிகுறியே காணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே உடனே எங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயத்த சொல்றான். டே எங்க தாத்தா ஒரு கதை சொல்லியிருக்காரா, சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இதே மாதிரி தாண்டா நிறைய பூனை, கோழி எல்லாம் கொடூரமா செத்து போய் கிடந்துச்சாமா. ஒரு பையன் தான் அதையெல்லாம் கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் அவனும் குடும்பம் இருக்கிறவங்களையும் கொண்டுட்டு அவனு தூக்கு போட்டு இறந்து போயிட்டானாமாடா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டியோ சொல்றான். இதை கேட்டோன்னே அகமதுக்கு அப்படியே மறுபடியும் பீதியாக ஆரம்பிக்குது. அப்போ ஊர் மக்கள்லாம் எதையோ பார்க்கறதுக்கு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாரும் ஓடுறாங்க, என்னன்னு தெரியலடா, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஓடிட்டு இருப்பானுங்க. எல்லாரும் எங்க வந்திருப்பாங்கன்னா, ஊருக்கு மத்தியில ஒரு பூனையையும் கோழியும் யாரோ ரத்தத்துல கொடூரமா சாகடிச்சு போட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்துருப்பாங்க. 3 பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் விலகி முன்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பூனையும் கோழியும் அப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்குது. இதை பார்த்தா 3 பேத்துக்கு இன்னும் பீதியாக ஆரம்பிக்குது. அந்த ஊர் செக்யூரிட்டியோ இந்த செத்து போயிருக்கிற பூனையும் கோழியும் பார்த்து பேக்னு வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறான் கன்வியூஸாக நிற்காம. அதை பக்கத்தில் இருக்கிற 2 பேர் அப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அப்போ அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒருத்தன், இது ஏதோ ஒரு பயப்பில் தான் வேலை பண்ணியிருக்கு, இப்படி கொடூரமாக சாகடிச்சு வச்சிருக்கு, யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இது நம்ம பசங்க யாருமே பண்ணல. இன்னைக்கு காலையில் கூட நம்ம பார்த்தோம்ல காட்டுக்குள்ள எத்தனை கோழி எத்தனை பூனையெல்லாம் செத்து போய் கிடந்துச்சு, இது வேற யாரோ தான் பண்றாங்க, ஏதோ தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அப்போ அந்த கூட்டத்திலேயே ஒரு பாட்டி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வண்டியிலே உட்காந்துட்டு இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருப்பான். நான் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இதே மாதிரி தான் நிறைய கோழி, பூனை, நாயெல்லாம் கொடூரமாக செத்து போய் கிடந்துச்சு. ஒரு பையன் காட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கிடைச்சான். அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் அவனே வந்து அவன் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு அவனு தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த பாட்டி சொல்றாரு. இல்லை நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க. ஏன் இந்த செக்யூரிட்டி நல்லா தெரியுமே, எங்கள் அப்பா தானே அப்போ அங்கே ஊர் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே செக்யூரிட்டி, ஏன்டா உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் உண்மை சொல்லான்னு வருவான். அதுக்குள்ள அவனுக்கு மறுபடியும் கொண்டுட்டு வந்துடுது. பேக்னு வாமிட் எடுத்துகிட்டே இருப்பான். இதெல்லாம் கேட்குற அகமதுக்கு அப்படியே பயம் ஜாஸ்தி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்துக்கு வெளியே வந்துடுறான். வந்தவன் அப்படியே ஓச்சு பார்க்குறான் நேற்று நடந்த விஷயத்த. அவங்க அக்கா கொடூரமா அந்த பூனையை கொண்டிருப்பாள், அதை பற்றி தான் ஓச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமாக அவனோட வீட்டுக்கு ஓடி வரான். அகமதை பார்த்தா ஹீரோக்கு இவங்க வீட்டில் தான் அந்த ஜின் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிறான். அகமது வீட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே உலான் வீட்டில் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவளோட ரூமில் பார்க்குறான். பார்த்தா அவள் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே அவளே வெச்ச கண்ணு மரம் பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி அம்மா வந்துடுறாங்க. என்ன அப்படி அக்காவே பார்த்துட்டு இருக்க, அக்காவுக்கு உடம்பு சரிடா, அதனால தான் போய் வந்தோடனே படுத்துட்டா, சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அவன் அப்படியே டைல திரும்பி அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். படுத்துட்டு இருந்த உலான் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காரான். உட்காந்து அப்படியே அகமதியை தான் வெச்ச கண்ணு மரம் பார்த்துட்டு இருப்பான். ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்குறான். ஆனால் இது அகமது நோட் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே நடந்து போய் சோஃபா அப்படியே உட்காந்துக்கிறான். டயரில் அப்படியே சோஃபாலே உட்காந்து அப்படியே நைட்டு தூங்கிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் அப்படியே வெடிஞ்சிருது. அப்படியே தூக்கத்தை வந்து கண்ணு முடிக்கிறான். பார்த்தா ஆப்போசிட்ல உலான் நின்றுட்டு இருக்கா. ஏற்கனவே நம்ம பயப்பிள்ளைக்கு உலானா பார்த்தா அப்படியே அல்லு கருடும். அதுவும் காலங்காத்தால பார்த்தோன்னே இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுது. உலானுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுது. ஆனால் என்னங்கிறத அவனால் கண்டுபிடிக்கவும் முடியல.
அப்படியே பார்த்து பயந்துட்டே தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ பின்னாடி அந்த அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. உலான் என்ன தம்பி எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்திரிச்சிட்டாமா, முடிச்சு இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உலான்னு சொல்கிறா. சரி, நான் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இந்த அக்கா கேட்டிருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. நீ அங்கே போகிறதுக்காக ஸ்கூட்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வெளியே அங்கிள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்படி வெளியே வந்துடுறாங்க. வந்து அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, அந்த 6 பசங்க தொலைஞ்சு போனாங்களா, அவங்க கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அவங்க என்ன கிடைக்கல, எல்லாரும் தேடித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. அகமத்து போய் ரெடியாகிட்டு அப்படி வெளியே ஜாலியாக தான் பாச நடந்து வருவான். அப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் உலான்னு நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே பயபலிக்கு மறுபடியும் பயம் எடுத்துட்டு அப்படியே தலையை குஞ்சுட்டு மொல்லமாக நடந்து வந்துட்டு இருப்பான். அவளை பார்த்து பயந்துட்டு சீக்கிரம் போய் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு உலான்னு சொல்லுவா. ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படி மொல்லமாக வெளியே வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அம்மா ஹெல்மெட்லாம் மாட்டி விடுறாங்க. சரி, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கிட்டையும் பையனை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே வண்டியில் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் நிறையா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பசங்களை வேகமாக இழுத்து வந்துட்டு இருப்பாங்க. எங்கே வந்துட்டு இருப்பாங்கன்னா 6 மணிக்கு மேலே சின்ன குழந்தைங்களே வெளியே இருந்தாங்கன்னா ஜின்னு வந்து தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து. அதனால ஊர் மக்களுக்கெல்லாம் இப்போ 6 மணிக்கு ஆக போகுது அப்படிங்க. அதனால 6 மணி ஆக போகிறதுனால ஊர் மக்கள்லாம் எங்களோட பசங்களை வேகமாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. எல்லாருமே எங்களோட பசங்களை வேகமாக எங்கே இருந்தாலும் டக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் அகமத்தோடைய பார்த்துட்டு வண்டியில் போயிட்டு இருப்பான் அங்களோட. இதே டைமில் இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி சீனில் அகமத்தை வந்து நேஷ் இன்னொரு பையனை சேர்ந்து ஃபுட்பால் ஒழுங்காக விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்களா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் நேஷுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஆமாம், இன்னைக்கு பாத்ரூமில் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், அது உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்ட்டு. அதெல்லாம் உண்மைதான்டா, இதை பற்றி நான் அகமத்திலையும் சொன்னேன். அவனும் வந்து உலான் வந்து வீட்டில் ரொம்ப வினோதமாக தான் நடந்துக்கிறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் சொன்னான்டா அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் சொல்கிறான். அப்போ நீ என்ன இப்போ அகமத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் சொன்ன விஷயத்த நான் உன்னை சொல்கிறேன். ஆமாம், இன்னைக்கு மதியம் நம்ம அகமத்தை அடிச்சுட்டு இருக்கும் போதும் உலான் வந்து ஒரு விஷயத்த சொன்னாலே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதை பற்றிரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னைக்கு வந்து நம்ம அடிச்சுட்டு இருக்கும் போதும் ஆண்ட்ரோ வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, அதை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் சும்மா ஏதாச்சும் உலகிட்டு போயிருப்பாடா, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், அது ப்ரேயர் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆண்ட்ரோ வரதானே வரட்டு, நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, சரி நான் ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடறான். அப்போ அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஒரு வேளை அப்பா தான் வந்துருப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா வெளியே யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் கதவை மூடிட்டு அப்படியே ஃபோனை நோடிட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ அப்படியே சுற்றி இருக்கிற ஜன்னலையும் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போன 6 பசங்க அப்படியே ஜன்னலை சுற்றி நின்றுட்டு இருக்கானுங்க. பார்க்கறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கானுங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கானுங்க. இப்போ இவனுங்க முழுக்க அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கானுங்க. ஆனால் இந்த பைபிள் அதை பார்த்துருக்காது. அப்படியே ஃபோன் நோடிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குது. வந்தவன் அப்படியே ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஆப்போசிட் நின்றுட்டு இருக்கவன் அந்த பக்கம் தான் பார்த்து நின்றுட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவன் தலையை திருப்பான். பார்த்தா ஆண்ட்ரோ தான் நின்றுட்டு இருப்பான். அவனா பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிருது அவன் ஏதோ வேற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான், முழுக்க வேற ஆளா இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அவளும் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கான். சரி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தா மிச்சம் 5 பசங்க அப்படியே இவனை சுற்றி தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக போஸை கொடுத்துட்டு ஹே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படியே ஒட்டு மொத்தமாக 6 பேர் சேர்ந்து இந்த இடத்துல அவன் சோழியை முடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனோட அப்பா வீட்டுக்குள்ளே வருவார். பையனை கூப்பிட்டே தான் வந்துட்டு இருப்பாரு. ஆனால் பையனோட சத்தத்தையே காணா. உடனே பண்ணிட்டேன், பையனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேஷை தான் காட்டுறாங்க. சரி இந்த பையப்பில் தான் ஃபோனை வச்சிருச்சு, நம்ம டியோக்காச்சும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியோக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா டியோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பான். பக்கத்தில் தான் ஃபோன் இருக்கும், ஆனால் அவன் கண்டுக்காமல் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பான். இவன் விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்படியே ட்ரை பண்ணிட்டு இந்த பையன்லையும் ஃபோன் பண்ணிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கோம். அவனுக்காச்சும் பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியே தான் ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு அந்த 6 பேர் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பையன்லையும் கவனிக்காது, வழக்கம் போல் ஃபோன் பண்ணிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். சரி தண்ணி தேவையுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ சைடில் யாரும் நிற்கிற மாதிரி தெரியும். யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆண்ட்ரோ தான் நின்றுட்டு இருப்பான். டே ஆண்ட்ரோ மச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்போ தான் அவன் மூஞ்சா பார்ப்பான். ஆளே பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாகவும் கொடூரமாகவும் இருக்கான். ஐயோ இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சது. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா மிச்சம் 5 பேர் அப்படி சுற்றி போடுறானுங்க. ஒட்டு மொத்தமாக 6 பேர் சேர்ந்து இதே இடத்துல நேஷோட சொல்லியை முடிச்சிடறானுங்க. கரெக்டாக நேஷோட சொல்லியை முடிச்சுட்டு இருக்கும்போதும் அந்த பக்கம் டியோ ஃபோன் அட்டன் பண்ணிடுவான். இந்த பக்கம் நேஷ் பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது. இதை கேட்டீங்கன்னா நேஷுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. வேகமாக பிரார்த்தனையை முடிச்சிட்டாங்க. வந்து வேகமாக ஓடி வரான் அவனோட வீட்டை நோக்கி. வர வழியில் அகமத்தை பார்ப்பான். அகமத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். சரி நானும் வரண்டா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்கிடுவான். அந்த அங்கிள் டே உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆனால் அவன் எந்த கவலையில்லாமல் வேகமாக அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடறான். டியோவும் அகமத்தும் அப்படியே நேஷோட வீட்டை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. 2 பேருமே நேஷோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்துடுறானுங்க. வந்து பார்த்தா சுற்றியும் முற்றியும் அப்படியே அந்த 6 பசங்களும் நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் என்னடானா கூரமலை ஏறிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கூரமலை ஏறிட்டு இருக்கான். அப்படி எல்லாம் சுற்றி வளைச்சிட்றானுங்க. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒவ்வொருத்தரும் முழுக்க அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டில் இருக்கானுங்க. அப்படி வெறித்தனமாக இருக்கானுங்க. கையில் ஆளுக்கு ஒவ்வொரு அருவாளை வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து 2 பேரும் செமையாக பயப்படுறானுங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே மேலேருந்து ஒருத்தன் தாய்ப்பிடி வெட்டுறதுக்கு வருவான். புத்து நம்ம கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகமத்தும் டியோவும் அப்படியே பூந்து ஓடுறானுங்க. அவன் கிடைக்கிற சந்தையெல்லாம் பூந்து ஓடிட்டு இருக்கானுங்க. அவனுங்க விட்டாமல் துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஓடி வரும்போது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு தான் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. அந்த சத்தத்தை கேட்ட ஒருத்தர் வெளியே வராரு. அவர் அப்படியே சர மாதிரியே வெட்டி தள்ளுறானுங்க.
அதுக்கப்புறம் அப்படியே கத்திட்டே ஓடிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்து ஒரு கட்டத்தில் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துடுறானுங்க. இவனுங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தள்ளிவிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ ஒரு அம்மா அப்படியே வீட்டு விட்டு வெளியே வராங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்களையும் சர மாதிரியே வெட்டி தள்ளுறானுங்க. ஒரு வழியாக தப்பிச்சு அப்படியே வேகம் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. மேலே ஒரு 2 பேர் நின்று இருப்பாங்க. அவங்க அப்படியே கை பிடிச்சி மேலே இழுத்துடுறாங்க. அவனுங்க வர வேகத்தில் அவங்க 2 பேத்தையும் சர மாதிரியே வெட்டி தள்ளிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் துரத்திட்டு ஓடி வரும்போது டியோட கால் அடிபட்டுரும். என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் ஓடிட்டு இருப்பானுங்க. கிடைக்கிற சந்தெல்லாம் பூந்து ஓடிட்டு இருக்கானுங்க. அந்த ஊரையே அப்படியே ரணகலம் ஆக்குறானுங்க. இந்த 6 பேரும் கண்ணில் மாற்ற எல்லாத்தையும் அப்படியே சரமாரியா வெட்டி தள்ளிட்டு இருப்பானுங்க. கரெக்டாக அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வண்டி எடுத்துட்டு வந்துடுறான். சீக்கிரம் வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமத்தையும் டியோவையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் வேகமாக வந்து வண்டியில் ஏறிக்கிறாங்க. இவனுங்களும் பின்னாடி எவ்வளோ துரத்திட்டு போறாங்க. ஆனால் ஹீரோ ரொம்ப வேகமாக போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வெறி பிடிச்ச மாதிரி அந்த 6 பேர் ஊருக்குள்ள ஓடி வராங்க. ஊருக்குள்ள ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த ஃபுட்பால் டீமில் விளையாண்ட நிறைய பசங்க அப்படியே அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் கிடக்குறானுங்க. அதில் தான் நேஷும் கிடப்பான். நேஷ் இன்னும் இறந்துருக்க மாட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா என் ஃபுட்பால் டீமில் விளையாண்ட நிறைய பசங்க அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. ஒரு சிலவெல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இது எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர பயமா இருக்கு. அப்படியே பயந்துட்டே தான் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு அந்த 6 பசங்களும் வந்துடுறானுங்க. எல்லாத்தோட கண்ணு அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கு. உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரத்த கலவையில் நிற்கிறானுங்க. கையில் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் நடந்து வந்துட்டே இருப்பாங்க. டே நீ விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் எவ்வளோவா கெஞ்சுறான். அதில் ஒருத்தர் அப்படியே பக்கத்தில் வந்து க்ளோஸாக உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படியே தலை திருத்திலாம் பார்த்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை ஓங்குவான். அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. அந்த பாட்டு சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமே வெட்டுறதை நிறுத்திட்டு எந்திரிச்சு ஓரமாக போய் நின்றுக்கிறான். உலான் அப்படியே பாட்டு பாடி நடந்து வந்துட்டு இருப்பா. இப்போ உலானோட உடம்புக்குள்ள அந்த ஜின்னு இருக்கிறனால இந்த பசங்க எல்லாருமே உலானுக்கு கட்டுப்படுறாங்க. அப்படியே பாட்டு பாடி ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருப்பா. உலானை பார்த்தோன்னே நேஷ்க்கு இன்னும் அதிகமாக பயம் எடுக்க ஆரம்பிக்குது. என்னை விட்டுரு உலான் ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனால் உலான் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கேட்காம அப்படி பாட்டுப்படி ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ அப்படியே அவளுக்கு பின்னாடி அந்த வயசான ஜின்னு அப்படியே ஏரில் பறந்து மேலே வருது. அதை பார்த்தோன்னே இன்னும் பயங்கரமாக நேஷுக்கு பயம் எடுக்க ஆரம்பிக்குது. அதே இடத்துல நேஷோட ஷோலையும் முடிஞ்சிருது. அப்படியே இந்த பக்கம் அந்த 6 பசங்கிட்ட தப்பிச்சு அந்த ஹீரோ, டியோ, அகமத் 3 பேர் அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் முடிச்சுட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தீங்களே, அப்போ ஏதாச்சும் பேசிட்டு வந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம், நாங்கள் ஜாலியாக வந்து பேய்களை பற்றியெல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அப்படியே தலையில் கையை வச்சிடறான். ஏன் என்னாச்சு, அதனால ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஆமாம், ஒரு ஜின்னு இருக்குது. அந்த ஜின்னு வந்து சின்ன பசங்களெல்லாம் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சாகடிச்சிடும். சாகடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட ஆத்மாவை அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதோட சக்தியை பெருக்கிக்கும். அதுக்கப்புறம் இங்கே உடம்பு அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஊரில் நிறைய கெட்ட காரியங்களெல்லாம் பண்ண வைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்கிறான். ஆமாம், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. இந்த விஷயம் எனக்கே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டீங்கன்னா ஆமாம், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஜட்டி ஜஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேரை சொல்கிறான். இந்த பேரை கேட்டோன்னே 2 பேருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா இந்த ஊரில் நடந்த விஷயத்த தான் டியோ வந்து அவங்க தாத்தா கதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அகமத்திலையும் சொல்லியிருப்பான். அதனால தான் 2 பேருக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் நைட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தோம். எங்கள் டீச்சர் ஒருத்தர் நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டீச்சர் ஸ்கூல் விட்டு போகணும் இல்லைன்னா செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஜாலியாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். அடுத்த நிமிஷமே எங்கள் வண்டியில் வந்து ஏதோ ஒரு மிருகம் அடிச்சிச்சு. நாங்களும் இறங்கி என்னடா மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த மிருகத்தையுமே காணோம். அன்னைக்கு நைட்டு எங்கள் டீச்சர் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நிமிஷமே என் ஃப்ரெண்டு முழுக்க அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான். போனதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற கோழி, பூனை, நாய் எல்லாத்தையும் அப்படியே கொடூரமாக சாகடிச்சான். அதுக்கப்புறம் குடும்பத்தை சேர்ந்து எல்லாத்தையும் சரமாரியாக வெட்டி கொண்டுட்டான். அவனு தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜின்னு என்னை தான் தேர்ந்தெடுச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு தான் வந்து என்னை காப்பாற்றினான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னா 2 பேர்த்துக்கும் சேம அள்ளு விட்டுருது. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் சுச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டில் அப்படியே ஓரமாக போய் ஒதுங்குறான். அப்படியே சுச்சா போயிட்டு அப்படியே அண்ணாந்து முன்னாடி பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு அந்த 6 பசங்களும் அந்த ஊரை சேர்ந்த நிறையா பசங்க அப்படியே சரமாரியாக வெட்டி கொண்டிருப்பாங்கல்ல, கொன்று அத்தனை பேர்த்து இந்த இடத்த தான் போட்டு வச்சிருப்பானுங்க. அதை பார்த்தா பயங்கரமாக கத்துன்னு கத்துறான். இதே டைமில் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் அகமத்தும் டியாவும் நைட்டு வந்திருப்பாங்களா, இங்கே அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அகமத்தோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த சத்தத்தில் தான் அகமத் அப்படியே கண்ணை முழிக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. அம்மா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு விஷயத்தை நான் சொல்கிறேம்மா, கிட்டத்தட்ட நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ எங்கள் அம்மா அந்த பக்கம் நடந்த அதிர்ச்சியான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டேன்னு அப்படியே மூச்சு பேச்சே இல்லை. இதை பார்த்து டியோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க 6 பேரும் கொடூரமாக சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அகமத் சொல்கிறான். இதை கேட்டால் 2 பேர்த்து தாங்கவே முடியல. அப்படியே அழுகுறானுங்க கட்டி பிடிச்சிட்டு. ஹீரோ இவங்க 2 பேருக்கு காலையில் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போய் நடந்து வந்துட்டு இருப்பான். பார்த்தா 2 பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க 6 பேர் கொடூரமாக சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அகமத் சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கம் ஊருக்குள்ளே இறந்து போன எல்லா பசங்களையும் ஒரே இடத்துல தான் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஊரே ஃபுல்லாக சோகத்தில் இருக்குது. இறந்து போன எல்லா பசங்களோட அப்பா அம்மாவோடய கதறி அழுதுட்டு இருப்பாங்க.
ஆனால் உலானும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. ஒரு மாதிரி அப்படியே வித்தியாசமாக சிரிச்சிட்டு இருக்கா. உலானோட அம்மா போலீஸ்காரங்கிட்ட எப்படியாச்சும் என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நேற்று நைட்டு இருந்து அவனை காணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே லாங்கில் காட்டுறாங்க, ஹீரோ அப்படி நின்று பார்த்துட்டு இருப்பான். அவங்க நின்று உலானை தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா உலானோட உடம்புக்குள்ள தான் ஜின்னு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடும். இங்கேருந்து உலான அப்படியே ஒரு மாதிரி அண்ணாந்து அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சுட்டு அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு மொல்லமும் நடந்து போயிட்டு இருப்பா. ஒரு இடத்துல செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த 2 பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி போறா. பார்த்தா அங்கே போனவ எங்கே போனானே தெரியல, அந்த இடத்துலயே காணோம். ஹீரோ அப்படியே தேடி பார்த்துட்டு இருப்பான் சுத்தி முத்தியும். பார்த்தா ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறா. எனக்கு உன்னை நல்லா ஞாபகம் இருக்காதி, உன்னோட வாசம் உன்னோட மூச்சு எல்லாமே எனக்குள்ள கலந்துருக்கு. நீ ஒரு அதிசயமான குழந்தை. ஏன்னா என்கிட்ட தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். அம்மா நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ இந்த பசங்களை எல்லாம் காப்பாத்தலான்னு வந்திருக்கியா? நீ ரொம்ப லேட்டா வந்துட்டாதி, அது உன்னால முடியவே முடியாது. கண்டிப்பா என்னால முடியும், இந்த பசங்களை காப்பாத்தி நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அது உன்னால என்னைக்குமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலான் மறுபடியும் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேவலமா ஹீரோவை பத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா நீ இங்க இருக்கீங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? அது கண்டுபிடிச்சு வந்திருக்கேன்ல, இப்போ உன்னை பத்தி எல்லா விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி பார்க்கலாம், நீ முடிஞ்சே என்னை அழிச்சு பாரு. ஒருவேளை நீ என்னை அழிக்காம விட்டுட்டினா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களையும் ஒட்டு மொத்தமா இதே இடத்துல நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உலான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பா. ஹீரோ அப்படியே பயந்துல தான் நின்றுட்டு இருப்பான். அப்படியே அந்த உலான் பார்த்தா டக்குன்னு அந்த வயசான ஜின்னா மாறிடுறா. அப்படியே ஹீரோ அப்படி சுற்றி நடந்து போயிட்டு இருப்பா. சடனாக பார்த்தா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா தூரத்தில் அந்த பசங்களோட சமாதியெல்லாம் இருக்கணும், அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி அப்படி சிரிச்சிட்டு இருப்பா. ஹீரோ அப்படி இங்கேருந்து அதை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறான். அகமத்தையும் டியோகிட்டையும் நீங்கள் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு நீங்கள்லாம் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கு பை எடுத்து அகமத்து கையில் கொடுக்குறான். இதில் 3 தாயத்து இருக்கும். அது உங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் டோரு, பேக் டோரு, அதுக்கப்புறம் உள்ளனோட பெட்ரூம் டோரில் மாட்டி விட்டுரு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே போகாமல் மட்டும் 2 பேரும் பார்த்துங்க, அதுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த ஜின்னா உடம்பு வந்து எடுத்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்படியே அகமத்தோட வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு பேக் டோர் வழியாக தான் உள்ளே வருவாங்க. வரும்போதே பேக் டோரில் அந்த தாயத்தை மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோர்லேயும் வந்து தாயத்தை மாட்டிடுறாங்க. மாட்டிட்டு ஐயா அப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உலனோட பெட்ரூம் டோரில் மாட்ட மறந்துட்டுண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பதறி அடிச்சுட்டு அப்படியே உலனோட பெட்ரூம் நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. பசங்க 2 பேர்த்தையும் பார்த்தா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஐயோ உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் நல்லபடியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. பார்த்தா உலனோட அப்படியே பின்னாடியே வந்துடுறா. வந்துட்டு 2 பேர்த்தையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிற வித்தியாசமா. இதை பார்த்தா 2 பேர்த்துக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. அப்போ டியோ மட்டும் திரும்பி அப்படியே கதவையே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னடா இந்த பயபலம் மட்டும் அங்கேயே பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உலான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தாயத்து தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னா அவளுக்கு வரும் பாருங்க கோவம். அப்படி வீச்சுன்னு ஒரு மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. 3 பேர் அப்படியே காதை பத்திட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டா இப்ப ஹீரோவும் அகமதோட வீட்டுக்கு வந்துடுறான். இது எல்லாத்தையும் தூரத்தை வந்து யாரோ பார்த்துட்டு இருப்பாங்க. யாரு பார்த்துட்டு இருப்பாங்கன்னா செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கூட 2 பேர் செக்யூரிட்டியை ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க 3 பேர் தான் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இது அவன மாதிரியே தெரியடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வேகமா வண்டி விட்டு இறங்குவான். இது அவன் தான்டா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுமே முலானோட வீட்டுக்கு ஓடி வராங்க. ஹீரோ வேகமா உள்ள வந்து பார்க்கறான். பார்த்தா முலான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. 3 பேருமே வழி தாங்க முடியாம காதை புத்திட்டு அப்படியே தலையில படுத்துட்டு இருப்பாங்க. வந்தவன் நிறைய மந்திர சீட்டெல்லாம் எழுதி கொண்டு வந்திருப்பான். அது முலானோட தலையில கை சொல்லி தொடர்ந்து மந்தவாத்தியா சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற முலானாமா அவன் நீங்க யார் என்ன பண்றீங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள பசங்க 2 பேரும் அம்மா ஒரு நிமிஷம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு முலானோட அம்மாவை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டி அதுக்கப்புறம் அந்த 2 பேர் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு அவன் அப்படியே கையெல்லாம் அழுத்தி லாக் பண்ணி தலையோட சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. முலானோட அம்மாவும் முலான்ட்ட வந்துடுறாங்க. அம்மா இவன் தாம்மா இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்கலாம் கடத்திட்டு போறவன், இவனை பிடிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முலான் அப்படியே பிளேட்டையே திருப்பி போடுறா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் நல்லா டைட்டா அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியுது. எதுக்காக இவங்க 3 பேர் இந்த ஹீரோ பிடிச்சிருப்பாங்கன்னா அந்த பசங்களெல்லாம் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ முலான் வந்து இந்த செக்யூரிட்டி காலையில் ஏதோ சொல்லிட்டு இருப்பா. இவன் தான் இந்த ஊர்ல நடக்கிற எல்லா தப்பான விஷயத்துக்கும் காரணம், இவன் தான் எல்லா பசங்களையும் அவனோட கட்டுப்பாடுகளை வச்சு இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுருப்பா. அதனால தான் செக்யூரிட்டி இவங்க 2 பேரும் வந்து ஹீரோ அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு இப்பதான் வந்து அப்ப என்னமோ பேசிட்டு இருந்தாலும் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. அப்ப அகமத்தும் டியோவும் அம்மா இவர் சொல்றது உண்மைதாமா, இவர் ஒரு சேமன்மா, முலானோட உடம்புக்குள்ளதாமா அந்த ஜின் இருக்கு, அதை அடக்கத்துக்கு அதாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3 பேரும் முலானோட அம்மாவும் கேட்கவே மாட்டாங்க. பசங்க 2 பேரும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முலான் அப்படியே மறுபடியும் நிறைய பிட்டெல்லாம் போட்டு விடுறா. அம்மா ஏற்கனவே இவன் அகமத்தையும் டியோவும் இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாமா, அதனாலதான் இவங்க 2 பேரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, இவனை ஒழுங்கா பிடிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முலான் சொல்லுவா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்க அம்மா மேல சாஞ்சிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. முலான் இந்த மாதிரி சொன்னா ஏற்கனவே பசங்கள்லாம் இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு அந்த செக்யூரிட்டி மட்டும் ஹீரோ அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பான். இன்னும் 2 பேர் போய் அகமத்தையும் டியோவும் பிடிச்சிக்கிறானுங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு இன்னும் பயங்கரமாக வெறியாருது. அந்த செக்யூரிட்டி ஏற்கனவே ஒரு வத்தலான பீஸு அவனை உதச்சி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே முலானா பிடிச்சா எங்கள் அம்மாவையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவான் ஹீரோ. அவங்க அம்மா அப்படியே ஒரு இடத்துல முட்டி பொத்துன்னு கீழே மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முலானோட தலையில கழிச்சு தொடர்ந்து அப்படியே மந்திரவாதியாக சொல்லிட்டு இருப்பான், நீ என்ன பண்ணாலும் இங்கே இருக்கிற எல்லா சின்ன பசங்க நான் கொல்லாமல் விட மாட்டேன், கண்டிப்பாக இங்கே எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முலான்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. முலானோட களத்தை பிடிச்சி அப்படியே தொடர்ந்து அப்படி நெருக்கி ஆரம்பிக்கிறான் டைட்டா. இதை பார்த்தோன்னே அந்த 2 பசங்களையும் விட்டு செக்யூரிட்டி அதுக்கப்புறம் இங்கே 3 பேர் சேர்ந்து அப்படியே ஹீரோவை நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முலானோட அம்மா அப்படி எந்திரிச்சிடுறாங்க. முலான் மறுபடியும் எங்கள் அம்மாட்ட போயிட்டு தோளில் செஞ்சுட்டு அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஹீரோவை பார்த்து சிரிப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ, டே என்னை தப்பாக புரிஞ்சுட்டீங்கடா, ஒரு நிமிஷம் விடுங்கடா, நான் எல்லா பசங்களையும் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே இருக்கிற அகமது டியும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க. உடனே ஹீரோ அகமத்தையும் டியோவும் பார்த்து உடனே இங்கிருந்து நீங்கள் வேகமாக ஓடி தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அகமத்தும் டியோவும் வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. ஊருக்குள்ளே யாரையுமே காணோம், எல்லா தெருவுமே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஆள் நடமாட்டதே காணோம். எல்லாரும் அப்படியே பயந்து போய் வீட்டிலே இருப்பாங்க. எதனால பயந்து போய் எல்லாரும் வீட்டிலே இருப்பாங்கன்னா, அந்த பசங்களாம் நிறைய பேர் கொடூரமாக இறந்து போயிருப்பாங்களே ஊருக்கு மத்தியில், அது யாருங்கிறது என்ன தெரிஞ்சிருக்காது. அதனால தான் பயந்து போய் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஒருத்தர் அப்படியே வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட மனைவி அவசரமாக அந்த இடத்துக்கு வராங்க. ஏங்க, நிறைய பசங்களை ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தன் கொண்டு போட்டு வச்சிருந்தா இல்லைங்க, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவசரமாக கிளம்புறாரு. அந்த அவசரத்துலையும் பையன்கிட்ட, டே என்னன்னாலும் வீட்டு விட்டு வெளியே வந்துடாது, வீட்டுக்குள்ளேயே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசரமாக வெளியே 2 பேர் சேர்ந்து வருவாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே அவன் யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக எல்லாரும் அப்படியே அந்த வீட்டை நோக்கி தான் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அகமத்தும் டியோவும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துருப்பானுங்களா, வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. டியோடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். பக்கத்துல அகமத்தும் எனக்கும் அதே பயமா தாண்டா இருக்கு, நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சேர்ந்து அழுக ஆரம்பிக்கிறான். உடனே அகமத்தை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டியோ, டே அப்படிலாம் ஒன்றும் நடக்காதடா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைப்போம்டா, கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம தப்பிச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அகமதை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். இல்லைடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ஆண்ட்ரோவும் மிச்சம் 5 பேரும் சேர்ந்து ஊரில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடூரமாக சாகடிச்சிட்டாங்கடா, அதே மாதிரி அவனுங்க நம்மளே சாகடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அகமது அழுதுட்டு இருப்பான். கூடயே டியோவும் சேர்ந்து அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தன் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கானுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் மசூதிக்கு ஒருத்தர் தொழுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயின் ரோட்டை நடந்து வந்துட்டு இருப்பாரு. உலான் அப்படியே பின்னாடி செமப்பெரிய ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து அவரோட தலையில படின்னு ஒரு அடிச்சு அதே இடத்துல நாக் அவுட் பண்ணிடுறான். இதே டைம்ல ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே அகமத்தோட வீட்டு முன்னாடி வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பசங்களெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது அகமத்தோட வீட்டில் தான் கட்டி போட்டிருப்பாங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் இந்த இடத்துல வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் நிறைய பசங்க கொடூரமா இறந்து போனாங்களா, அவங்களோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட காமிங்க, அவனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை அடிச்சே கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அகமத்தோட அம்மாவும் வெளியே இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு உள்ள வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே யார் அந்த கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதியை பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த 3 முட்டா பசங்களும் கட்டி போட்டு சுற்றி நின்று என்கொயரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அகமத்தோட அம்மாவும் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. நீ யாருங்கிற உண்மையை ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லு, எப்படி அந்த காட்டுக்குள்ள வந்து 6 பசங்களையும் வசியம் பண்ணி மிச்ச பசங்களெல்லாம் சாகடிச்சு அப்படிங்கிற விஷயத்த எங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சுற்றி நின்று 3 பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. டே முட்டா பசங்களா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்கடா, நான் உங்களை காப்பாற்றதாண்டா வந்திருக்கேன், அந்த ஜின்னு வந்து உலானோட உடம்புக்குள்ள தாண்டா இருக்கு, தயவு செஞ்சு நீ அவுத்து விடுங்க, அப்பதான் உங்களோட ஊர்ல இருக்கிற மித்த பசங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஆனா இவங்க நம்பவே மாட்டானுங்க. ஒழுங்கா உண்மை சொல்லிடு, திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காத, மறுபடியும் இதே போய் சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செங்கல் எடுத்து உன் வாயில் அடிச்சு வாயை உடச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 முட்டா பசங்களும் மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி தான், சரி ஒரு நிமிஷம் அமைதிருங்க, நான் பொறுமையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். ஆமாம், நீ யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்குறான். ஹீரோ அப்படியே அவனை மேலே இங்கேயும் பார்க்குறான். பார்த்துட்டு என்னோட ஊர் பேர் ஜட்டியாஜார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பேரை கேட்டோடனே அப்படியே அந்த செக்யூரிட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே ஒரு மாதிரி தான் ஹீரோவை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா, நீ எங்கள் ஊரில் இந்த அமித்தோட சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டே, நான் அமித்தோட சொந்தக்காரன் கிடையாதுடா, அமித்தோட பையனே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லுவான். உனக்கு நான் யாருங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம், நீ யாருங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான். டே, அந்த ஜின்னு வந்து 2வது ஒரு விக்டிமை செலக்ட் பண்ணுச்சுல்ல, அது நான் தான்டா ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னு அந்த செக்யூரிட்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அந்த ஊரில் நடந்த எல்லா விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அதை நினைக்கும் போது அப்படியே அவனுக்கு கொமிட்டு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ஓரமாக போய் நின்று வாமிட் எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அகமத்தோட அம்மா அவங்க நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதை கேட்டிருந்த மிச்சம் 2 முட்டா பசங்க செக்யூரிட்டி, இதெல்லாம் நம்பாதரா, இவன் உன்னை ஏமாத்த பார்க்குறான்டா, ஏதோ கதையெல்லாம் சொல்லி நம்பாதரா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அவ்வளோ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் செக்யூரிட்டி பயப்புள்ள அந்த ஊரில் நடந்த நினைச்சு தொடர்ந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் மசூதியில் உள்ளான ஒருத்தர் அடிச்சு போட்டிருப்பாள். அடிச்சு போட்டா போய் மைக் நடி தான் நின்றுட்டு இருக்கா. இந்த ஊரில் ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுமா, இந்த மைக்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்டுரும். அந்த மைக் நடி நின்றுக்கிட்டு, வாங்க விளையாடலாம், வாங்க விளையாடலாம், எல்லாரும் வெளியே வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா.
அவரோட வாய்ஸை கேட்டோன்னே ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த பசங்களுமே இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. எல்லாத்தோட கண்ணு அப்படியே வெள்ளை கலெல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் எங்களோட வீட்டு கதவை வந்துட்டு எல்லாரும் அப்படி வெளியே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில அப்பா அம்மா மட்டும் இந்த அகமதோட வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பசங்களை தடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பசங்க எல்லாருமே கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அப்படியே மண்டையில் அடிச்சுட்டு அதே இடத்துல நாக் அவுட் பண்ணிடுறாங்க. நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி வெளியே ஒன்றா சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏன் அகமது டியோவுமே இந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க அப்படியே இந்த கூட்டத்தில் சேர்ந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கட்டி போட்டிருக்க ஆதிக்கு உலனோட வாய்ஸ் தெரிஞ்சிருது. ஐயோ உலன் பாட்டு பாட ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதற ஆரம்பிக்கிறான். வெளியே இருக்கிற அத்தனை மக்களுமே என்னோட மசூதியிலேருந்து பாட்டு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மசூதி நோக்கி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற உலனோட அம்மாக்கு இது நம்ம பொண்ணோட வாய்ஸ் தான் தெரிஞ்சது. உடனே ஆதி டே சீக்கிரனோட கட்டை அவுத்துருங்கடா, உலன் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டடா, எல்லா பசங்களையும் இப்போ அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருப்பாங்கடா, சீக்கிரம் அவுத்துருங்கடா, இல்லைன்னா எல்லா பசங்களும் இறந்து போயிடுவாங்கடா, முட்டா பசங்களா சீக்கிரம் வந்து அவுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பான். அப்போ அந்த 2 பசங்களும் செக்யூரிட்டி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான். டே போலீஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா ஜின்னா என்னால் மட்டும் தான் அழிக்க முடியும், சீக்கிரம் எனக்கு கட்ட ஊத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எவ்வளவோ கதறான். ஆனால் இவனுங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. அப்போ வெளியே அப்படியே ஊர் மக்களை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் பசங்களை காணா திடீர்னு எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வராங்க. பார்த்தா இன்னும் 2 பேர் அப்படி கத்திட்டு ஓடி வருவாங்க. உடனே இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஐயோ நம்ம பசங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு எல்லாரும் அப்படியே அவங்களோட வீட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள இருக்கிற முலனோட அம்மா ஐயோ நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பதறி ஓடிட்டு இருப்பாங்க. உள்ள இருக்க ஆதி டே கத்தி கதறான். டே முட்டா பசங்களா சீக்கிரம் அவுத்துருங்கடா, இது என்னால் மட்டும் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறுவான். அப்போ ஏதோ வெளியே சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அதில் ஒரு திரும்பி வெளியே கதவு பக்கம் பார்ப்பான். பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 6 பசங்க இப்போ முழுக்க அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்களா, அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாரும் பார்க்கறது அப்படியே ரொம்ப கொடூரமாக ரத்த வெள்ளத்தில் இருப்பானுங்க. இதை பார்த்தோன்னே ஆதி கத்துறான். டே போய் சீக்கிரம் கதவை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தான். உடனே அதில் 2 பேர் வேகமாக போய் டோரை மூடிடுறானுங்க. மூடி அப்படியே அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செக்யூரிட்டி போய் தடுப்பான்னு பார்த்தா வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். இந்த பைப்பில் 1 நம்பர் டம்மி பீஸாக இருக்குது. ஆதி டே சீக்கிரம் என் கட்டை அவுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கத்தி கதறுவான். அதுக்கப்புறம் தான் அவன் கட்டையை அவுத்துடுவான். கட்டை அவுத்துட்டாலும் போய் தடுக்கிறான்னு பார்த்தா மறுபடியும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். அப்புறம் ஆதியும் போய் அப்படியே டோர் அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கிட்ட தப்பிச்சா மட்டும் தான் என்னால் போய் இந்த ஜின்னை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் 2 பேர் சேர்ந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோ அப்படியே வெளியே வந்துருவான். இவனுக்கு பின்னாடியே ஒருத்தன் துரத்திட்டு வருவான். அவனை ஒரு வழியாக அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்து வேகமாக போகலான்னு பார்ப்பான். போய் கார்கிட்ட போய் பார்த்தா அவன் கார் சாவி அந்த இடத்துல இருக்காது. அப்போ தான் ஹீரோக்கு இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சு பார்ப்பான். அப்போ தான் உலான் சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரும். அந்த நிறையா பசங்களை அடக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது உலான் போய் அந்த ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாள். நான் எல்லாத்தையும் இதே இடத்துல கொண்டு வந்து கொடூரமாக சாடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வரும். ஓ எல்லா பசங்களையும் அப்போ அந்த பசங்களை அடக்கம் பண்ண இடத்துல தான் கொண்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் எல்லா பசங்களையும் தான் காட்டுறாங்க. எல்லா பசங்களும் அந்த பசங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. முழுக்க அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அப்படியே முன்னாடி ஒரு தண்ணி தான் அப்படியே ஓட மாதிரி போயிட்டு இருக்கும். அதில் முழுகி சாடிக்கிறது தான் ஜின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே உலானா காட்டுறாங்க. உலான் அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படியே அந்தரத்தில் மேய்ந்துட்டு இருக்கா. அப்படியே எல்லா பசங்களும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. உலான் தொடர்ந்து அந்த பாட்டியை தான் பாடிட்டு இருப்பா. வாங்க விளையாடலாம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாட்டை திருப்பி பாடிட்டே இருப்பா. அந்த வாய்ஸ் கேட்க எல்லா பசங்களும் முழுக்க அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கானுங்க. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த கரையோட ஓரத்துக்கு வந்துருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பான். அப்போ சடனாக அப்படியே எல்லா பசங்களும் அப்படியே நிறுத்தி வச்சிருக்குது ஒரு நிமிஷம். அப்படியே அப்போ அப்படியே இந்த உலானுக்கு பின்னாடி காட்டுறாங்க. அந்த வயசான ஜின்னு அப்படியே உலானுக்கு பின்னாடி தான் அப்படி நின்றுட்டு இருக்கோம் அந்த இடத்துல. உடனே ஆதி தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட்டு உலான் ஒரு அப்பாவி, அவளை எதுவுமே பண்ணாத, வேணா என்னோட உடம்ப வேணா நீ எடுத்துக்கோ, நான் உன்னோட தோத்து போயிட்டேன், என்னால் உன்னை சமாளிக்க முடியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ப்ளீஸ் உலானை விட்டுரு, என்னோட உடம்ப வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறான். என்ன உன்னோட ஆத்மாவியே எனக்கு தரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு என்னோட ஆத்மனியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி அதை தான் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுருக்கீங்களா தான் காட்டுறாங்க. அவனுங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பசங்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. ஆனால் செக்யூரிட்டி உள்ள கதவை இழுத்து பிடிச்சிட்டு இருப்பான்ல, அந்த கதை உடச்சிட்டு 2 பசங்க உள்ளே வந்துடுறாங்க. அந்த செக்யூரிட்டி உள்ள தப்பிச்சு வெளியே ஓடி வருவான். அதுக்கப்புறம் அப்படியே மித்த 2 பேர் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த பசங்க எல்லாத்துக்கிட்டையும். மறுபடியும் அப்படியே இந்த பக்கம் தான் காட்டுறாங்க. அப்படியே உலான் அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தாலும் அப்படியே இறங்கி வர அப்படியே அந்த கரையோரமாக அப்படியே மூலமாக நடந்து வந்துட்டு இருப்பா. பின்னாடி தான் ஜின்னு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்படியே ஹீரோக்கு க்ளோஸாக உலான் வந்துடுறா. வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு போத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜின்னு அப்படியே மூலமாக ஆதி பக்கத்தில் வருது. வந்துட்டு அப்படியே கையை நீட்டுது. ஆதி அப்படியே அந்த ஜின்னோட கையை கொடுக்குறான். கொடுத்து என்னோட ஆத்மாவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்த நிமிஷமே அந்த ஜின்னு அப்படியே ஆதியோட உடம்புக்குள்ளே போயிடுது.
அப்படியே இந்த பக்கம் அகமதோட வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்க 2 பேர்த்தையும் அப்புறம் செக்யூரிட்டி தான் காட்டினாங்க. செக்யூரிட்டியை ஆண்ட்ராய்டு பின்னாடி துரத்திட்டு வரான். வந்துட்டு அவன் உடம்புல எல்லாம் கண்டபடி கிழிச்சிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மறுபடியும் அப்படியே இந்த பக்கம் அந்த பசங்களா இருக்காங்களா அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அப்படியே ஆதியோட உடம்புல ஏதோ ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே களத்தெல்லாம் பிடிக்கிறான். அவனால ஒண்ணுமே முடியல. ஆதி அந்த ஜின்னையும் மீறி அப்படியே வெளியே வர முயற்சி பண்ணுறான். எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வலியால் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ ஆதியோட உடம்புல அந்த ஜின்னு இருக்கிறனால ஆதி என்ன சொல்கிறனோ அதை தான் இந்த மித்த எல்லா பசங்களும் கேட்பாங்க. ஆதி அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து ஜின்னை மீறி அப்படியே வெளியே வந்துடுறான். வந்துட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் ப்ரே பண்ண ஆரம்பித்தோடனே சுற்றி இருக்கிற எல்லா பசங்களுமே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. கடவுளோட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, கடவுள் தான் எல்லாத்தோடையும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பான். தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அப்போ உள்ள இருக்கிற ஜின்னுக்கு அப்படியே என்னமோ ஆகிரமா இருக்கு. எல்லா பசங்களும் அதே இடத்துல என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியே நின்றுறானுங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லா பசங்களும் அடிச்சிட்டு இருப்பாங்களோ அவங்களும் அப்படியே இருந்துச்சு ஒரு மாதிரி அவங்க உடம்புலாம் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருப்பாங்க. இப்போ ஜின்னே வந்து ஆதியோட உடம்புல தான் இருக்கு. அதனால இவன் அல்லாவோட நினைச்சு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த ஜின்னுக்கு ஒன்றும் முடியல. அப்படியே அந்த ஜின்னை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த வயசான ஜின்னாலையும் ஒன்றும் முடியல. அப்படியே தலையை அப்படியே சுற்றி சுற்றி ஆடிட்டே இருக்கும். ஆதி தொடர்ந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை மீறி அப்படியே வெளியே வந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருப்பான். அப்படியே ப்ரே பண்ணிட்டே மொல்லமா அந்த கரையோரமா வந்துடுறான். இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே முழுகி செத்து போயிடறான். அது மூலியமா அப்படியே அந்த ஜின்னு அழிஞ்சு போயிடுது. ஒட்டுமொத்த பசங்க அப்படியே பழையபடி நல்லபடி ஆயிடுறான். அப்படியே அந்த பக்கம் வீட்டில் சண்டை போட்டுருந்த எல்லா பசங்களும் அப்படியே அவனுங்களும் நல்லபடியாகி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறானுங்க. செக்யூரிட்டி அப்பா தப்பிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விடுறான். எல்லா பசங்களும் அப்படியே இந்த ஜின்னு வெளியே போனதுக்கு அப்படியே மயக்கம் போட்டு அந்த கலரி பக்கத்தில் தான் கிடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எல்லாம் மயக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாங்க. சுற்றி பார்த்தா எல்லா பசங்களும் அதே இடத்துல தான் இருப்பாங்க அந்த கலரிக்கு பக்கத்தில். அப்போ உள்ளவன் அப்படியே பழையபடி நார்மல் ஆகிடுறா. பக்கத்தில் பார்த்தா அகமது இருப்பான். உடனே அகமத்தை கட்டிப்பிடிச்சி அப்படியே அழுதுட்டு இருப்பா. அந்த இடத்துல டியோவும் அப்படியே அகமத்தையும் உள்ளானையும் கட்டிப்பிடிச்சி அப்படியே அவனும் அழுதுட்டு இருப்பான். அப்போ அப்படியே இந்த பக்கம் அகமதோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஆண்ட்ரோவும் சரியாயிருவான். அவன் என்னடா நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படி ரத்தமாக இருக்கே, நமக்கு என்னாச்சே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையாயிடுது. ஊர் மக்கள் அதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த எல்லா பசங்களும் வந்து அந்த ஆத்தங்கரைக்கிட்ட அப்படியே பூவை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதிக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆதினால தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் உயிர் பொழைச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆதியை வந்து ஒருத்தி காப்பாற்றிருப்பாள். அவள் பேர் ஐயோ. அவரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. வந்து அப்படியே ஆதி நினச்சி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஆதி கடைசியாக ஒரு லெட்டர் அவளுக்கு எழுதியிருப்பான். அதை அப்படியே படித்து பார்த்துட்டு இருக்கா. இதுதான் ஒரே வழி அந்த ஜின் அழிக்கிறதுக்கு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஆனால் நீ இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க முடியாது, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். அதை படிக்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.